திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை. செல்வராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மேலமருதூரில் இந்தியா கூட்டணி சார்பில் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வை. செல்வராஜ் தனது பிரச்சார பயணத்தை இன்று தொடங்கி ஆதரங்கம், தலைக்காடு, தேசிங்கு, ராஜபுரம், கச்சனம் என 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அவருக்கு பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த அதிமுக, தேமுதிக கட்சி கொடிக்கம்பங்களை தேர்தல் அலுவலர்கள் அகற்றியதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து மாலை தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் வாக்கு சேகரிக்க உள்ளார். இதற்காக அதிமுக மற்றும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் மேடை அமைத்து பல்வேறு பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக அதிமுக மற்றும் தேமுதிக கட்சியினர் கொடிகளை கட்டியுள்ளனர். இந்த நிலையில் பொதுக்கூட்டம் நடக்கும் மஞ்சக்குப்பம் மைதானம் பகுதியில் மேடை மற்றும் கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதி வாங்கிய அதிமுக கட்சியினர் சாலைகள் ஓரம் கொடிக்கம்பங்கள் அமைக்க முறையான அனுமதி பெறவில்லை என கூறி மாவட்ட தேர்தல் அதிகாரியின் உத்தரவின் பேரில் சாலையோரம் நடப்பட்டிருந்த கொடிக்கம்பங்களை காவல்துறையினர் பாதுகாப்புடன் தேர்தல் அலுவலர்கள் அகற்றினர். கரூரை அடுத்துள்ள திருமாநிலையூர், கடைவீதி மற்றும் அக்ரஹாரம் பகுதிகளில் கரூர் மாவட்ட பாஜக தேவேந்திர குல பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் சமூக மக்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக, பாமக, அமமுக, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தாமரை மற்றும் மாம்பழ சின்னத்திற்கு தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தார். மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூரில் இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பேரியக்கத்தை முடக்கும் நோக்கத்தோடு வருமான வரித்துறையை ஏவிவிட்டு வங்கிக் கணக்கை முடக்கியும் தேர்தல் கால செயல்பாடுகளில் இருந்து திசை திருப்பும் நோக்கில் நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டி மத்திய பாஜக அரசை கண்டித்து இந்திய காங்கிரஸ் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்திய காங்கிரஸ் கட்சியின் அரியலூர் மாவட்ட தலைவர் ஆ. சங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் 7வது ஆண்டாக கோடை நீர் மோர் பந்தலை திறந்து வைத்த சமூக ஆர்வலரின் செயலுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் அருகில் ஆனந்தன் என்பவர் 2 வீலர் மெக்கானிக் ஷாப் நடத்தி வருகிறார். நீர்நிலைகள் பராமரிப்பு, மரக்கன்றுகள் நடுதல், தெருக்களில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற சமூக பணியில் ஆர்வமாக ஈடுபட்டு வரும் ஆனந்தன் கடந்த 6 ஆண்டுகளாக தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை கோடை காலத்தில் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு 100 நாட்கள் நீர்மோர் வழங்கி வருகிறார். இந்நிலையில் 7வது ஆண்டாக இன்று நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை நகராட்சி தலைவர் செல்வராஜ், வணிகர் சங்க தலைவர் மதியழகன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர் ஆகியவற்றை வழங்கினர். சமூக ஆர்வலர் ஆனந்தன் செயல் தற்போது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.